Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா செக் ஸ்டேட்டஸ். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது ஒவ்வொரு கிட்டோட ஃபைல் ஸ்டேட்டஸும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம டெமோக்கு போவோம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சிடி டெஸ்க்டாப்பில் சாம்பிள் ரெப்போ கிட் ரெப்போன்ற ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் நான் போட்டேன்னா ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து மாடிஃபைடு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பொதுவாகவே கிட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றது என்னென்னா அன்ட்ராக்டு. ஸோ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னால் ஸோ அந்த ஃபைல்ஸ் வந்து எய்தர் கிட்டு கண்ட்ரோலில் இருக்காது, இல்லாட்டி கிட்டுக்கு அந்த ஃபைலை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு நியூ ஃபைலில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ். ஸோ இன்னொன்று வந்து அன்மாடிஃபைடு ஃபைல்ஸ். ஸோ அது என்னென்னா ஸோ கிட்டுக்கு வந்து கிட்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த ஃபைலு. ஸோ கிட்டுக்கு எந்த சேஞ்சும் இல்லைன்னு அர்த்தம் அன்மாடிஃபைடுனா. ஸோ மாடிஃபைடு ஸ்டேஜ்னா ஸோ அது வந்து கிட்டு கண்ட்ரோல் தான் இருக்குது, பட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த ஃபைலில் அப்படின்னு அர்த்தம். இது 3வது. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஃபைல். ஸோ ஸ்டேஜ் ஃபைல் தான் வந்து நம்ம கமிட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஆட் பண்ணுறது. ஸோ கிட்டு ஆட் கமெண்ட் தான் ஸ்டேஜிங்க்கு உண்டானது. ஸோ ஒன் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைல் வந்து கம்மிட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபைல் 3.txt நியூ ஃபைலாக இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாடிஃபைடுன்ற ஃபைல் 2 வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் வந்து இப்போ நான் கிட்டில் நான் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேன். ஸோ கிட்டு ஆட் ஃபைல் 3.txt. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா ஸோ ஏதோ நியூ ஃபைல் வந்திருக்குன்னு சொல்லி சேஞ்சஸ் டு பி கமிட்டட்னு வந்துருச்சு. ஸோ நியூ ஃபைல் ஃபைல் 3.txt. ஸோ இது வந்து அன்ஸ்டேஜில் இருக்குது இப்போ. ஸோ நம்ம இப்போ வந்து கமிட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஜ் இந்த இது வரும். ஸோ இப்போ இந்த நியூ ஃபைல் வந்து ஃபைல் 3.txt வந்து நியூ ஃபைலாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைல்லேருந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ அன்ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கிட்டு கமிட். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நான் கமிட் பண்ண போகிறேன். ஸோ கிட்டு கமிட் வந்து எடிட்டரில் வந்து அந்த கிட்டு கமிட்டோட கமெண்ட்டு கேட்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஆட் த ஃபைல் 3.txt. ஸோ இது வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் நம்ம வந்து கமிட் பண்ணால் ஒவ்வொரு வெர்ஷனிங்காக இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபைல் சேஞ்சஸ் நியூ ஃபைல் ஆட் பண்ணுறது, நியூ ஃபோல்டர் ஆட் பண்ணுறது, இல்லை மாடிஃபைடு ஃபைல்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ் நீங்கள் கமிட் பண்ண ஒவ்வொரு வெர்ஷனாக வரும். மாஸ்டரில் நீங்கள் பேரண்ட் பிரான்ச்சில் நீங்கள் கமிட் பண்ணி மெர்ஜ் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த கமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் டு பி கமிட்டுன்னு இதில் காட்டிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் 3.txt வந்து இப்போ கமிட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சேஞ்ச் ஃபைல் சேஞ்ச் வந்துட்டு ஸோ கிரியேட் மோட் ஆகிடுச்சு. ஃபைல் 3.txt வந்து இப்போ கமிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் கிட்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஃபைல் அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் இப்போ எந்த எரரும் காட்டல. ஸோ அதே மாதிரி யுவர் பிரான்ச் இஸ் அக்கர்ட் ஆஃப் பை ஒன் கமிட்னு காட்டுது. ஸோ இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஃபைல் வந்து கமிட்டில் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இந்த ஃபைல் வந்து இஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட்ன்னு இருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இல்லை கிட்டு கமிட் -a. ஸோ -a பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ மாடிஃபைட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இப்போ நான் இப்போ கமிட் பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபைடு இன் ஃபைல் 2 கொடுத்துட்டு இப்போ நான் இதில் கமெண்டை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணினா ஸோ அந்த ஃபைலும் இப்போ வந்துட்டு காட்டுது. ஸோ ஒன் ஃபைல் சேஞ்சுடு. ஸோ அதுதான் இந்த மாடிஃபைடு ஃபைல். அண்ட் தென் ஒன் ஃபைல் இன்சர்ஷன். ஸோ ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணிங்க, அந்த ஃபைல் தான் இப்போ நான் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ண ஃபைலு. ஸோ ஃபைல் 3.txt. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கமிட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிட்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ கிட்டு ஸ்டேட்டஸ் இப்போ கிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் டு கமிட் ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் ஆச்சுன்னா ஸோ எந்த ஒரு உங்கள் ஃபோல்டரில் இருக்கிற உங்கள் கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஸோ அப்டேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக உங்களோட பேரண்ட் பிரான்ச் மாஸ்டரில் பெர்ஃபெக்டாக நம்ம கமிட் பண்ணிட்டோம். எல்லாமே அப்டேட்டட் கோடாக இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ இதான் கைஸ் கிட்டு ஸ்டேட்டஸை பற்றின வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.